டெல்டா மாவட்டங்களை பொறுத்தமட்டில் மழை அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம். இதில் வேளாங்கண்ணி, நாகூர் போன்ற பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 2-3 பகுதிகள் சுனாமி குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்து இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவதற்காக மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் ஜானிடாம் வர்கீஸ் ஐஏஎஸ் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா எவ்வளவு மக்கள் எவ்வளவு கேம்ப்ல இருக்காங்க? நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி கண்காணிப்பாளர் அலுவலராக நான் நாகப்பட்டினத்தில் வந்திருக்கேன். இந்த மாவட்டத்தில் தாழ்ந்த பகுதிகளில் இருந்து கோமதி நகர் நாகூர் பக்கத்தில் அங்கே இருந்த ஒரு குடும்பம் 5 நபர்கள் அங்கே எங்களோட ரிலீஃப் கேம்பில் தங்கியிருக்காங்க. அப்படி சூர்யா நகர் நாகப்பட்டினத்தில் சூர்யா நகரில் இருந்த கிட்டத்தட்ட 60 குடும்பங்கள் அவரோட வீடு சேதமடையலை, ஆனால் கூட தண்ணி அதில் பாதிப்பு இருக்கு. வெள்ளம் ஸ்டாக்னேஷன் இருக்கிறதுனால இங்கே நகராட்சி மிடில் ஸ்கூலில் தங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 110 பேர், அதில் 7 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவருக்கு போதுமான அளவு இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு இருக்காங்க. நான் வந்து பார்க்கும்போது நேற்று நைட்டு கிட்டத்தட்ட 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கு. அந்த மழை ஆனால் தூரல் இருந்ததுனால நிறைய பாதிப்பு கிடையாது. அப்படின்னா கூட மக்கள் ரிலீஃப் கேம்பில் வந்து பாதுகாப்பாக இருக்க வேணும் என்ற ஒரு தகவல் அடிப்படையில் மக்கள் இங்கே வந்து குடியிருக்கிறாங்க. அவர் ஒரு சில கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. இது நம்ம கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை மூலமாக நாங்கள் பரிந்துரை செய்வோம். மக்கள்கிடம் வேண்டுகோள் என்னென்றால், உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாதுகாப்பாக எங்களோட ரிலீஃப் கேம்ப்ஸில் வர வேணும் என்றால் அங்கே வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்டும் எங்களுக்கு தகவல் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லா வசதிகளும் நாங்கள் கொடுத்துடுவோம் என்று உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. கோமதி காலனியை பொறுத்த வரைக்கும் நேற்று நைட்டே போய் பார்த்தோம். ஒரு 20 வீடுகள் வந்து உள்ளேயே தண்ணி. ஆனால் இப்போ ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் இங்கே வந்திருக்காங்களா? மற்றவங்க அவரோட தண்ணி வீட்டுக்குள்ளே ஏறலைன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அங்கே தான் கிளம்ப போக போகிறேன். ஒரு ஃபேமிலி மட்டும்தான் ரிலீஃப் கேம்பில் வந்திருக்காங்க. மீதி உள்ளவர் அவரோட வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறலை. ஆனால் போய் பார்க்கும்போது மட்டும்தான் அவர்கிட்ட பேச முடியும். அதுக்கப்புறம் நான் அந்த விஷயம் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். திருத்துறைப்பூண்டி, திருக்குவளை அந்த ஏரியா முழுக்க வந்து நெல் எல்லாமே வந்து அப்படியே தண்ணியில் மூழ்கி இருக்கு, அழுகி போகக்கூடிய ஒரு சூழல். ஸோ அந்த விவசாயிகள் என்ன கேட்குறாங்க? நிவாரணம் ஏதாவது உங்களுக்கு மூலமாக அரசுக்கு? அந்த கடைசி பாயிண்டில் கடமடியில் ஷட்டர்ஸ் நம்ம திறந்து வச்சுருக்கோம். ஆனால் ஒரு சில பகுதிகளில் ரொம்ப ஸ்லோவாக தான் தண்ணி வடியுது. கடல் சீற்றம் ஒரு அளவுக்கு இருக்குது. அப்போ அதனால் ஒரு சில பகுதிகளில் கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தண்ணி முழுகிடுது. ஆனால் பயிரை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள ஒரு டைம் இருக்கு. அந்த டைமுக்குள்ளே தண்ணி வடியும் பட்சத்தில் அந்த பயிருக்கு சேதம் அடையாது. ஆனால் அதோட என்யூமரேஷன் சர்வே இப்போ நடந்துட்டு இருக்கு. மழையோட அளவுபடியாக விவசாயிகளிடம் கலந்து ஆலோசித்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுப்போம். வேளாங்கண்ணி, நாகூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 16 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. கோடியக்கரையில் 17 சென்டிமீட்டர். ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் இந்த மக்கள் ஒரு பயத்தோடு தான் இருக்காங்க, விவசாயிகள். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. நேற்றிலிருந்து இன்னைக்கு நம்ம மீட்டியராலஜி டிபார்ட்மெண்ட் படியாக இன்னைக்கு ரெட் அலர்ட் கிடையாது, இன்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் தான். அப்போது கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவசாயிகளுக்கும் இந்த விஷயம் தெரியும். நம்ம துறை, வேளாண்மை துறை அவரிடம் பேசி கலந்து ஆலோசித்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சில பகுதிகள் கண்டிப்பாக இப்போ தண்ணி முழுகி இருக்கு, ஆனால் கூட அது வடியும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து அலுவலர்களிடம் விவசாயிகளை போய் சந்தித்து பயிர் எந்த அளவுக்கு சேதம் அடைந்திருக்கு அந்த விஷயம் என்யூமரேட் பண்ணி அந்த கணக்கெடுப்பு நடத்த சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அதோட படியாக முறைப்படியாக நடக்கும் என்றது உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ.